ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். இவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்து என்ன நடக்கும்னு உலகம் தெரியாது இருக்கும்போது இவ்வளோ துல்லியமாக நமக்கு புரியும்படி சீஷர்கள் போய் கேட்குறாங்க மத்திய 13, நீர் ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 10-11 வசனத்தில் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதை சொல்லிட்டு இந்த ஓமையை கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுக்கிறார். ஆனா கேட்காதது யாருடைய தப்பு? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள். கொரோனா வரத்துக்கு முன்னாடி அவன் சொல்றான் 2018 வரப்போகுதுன்னு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் வருஷ கணக்கோட எழுதி வச்சிருக்கிறார். இப்படி ஒன்று வரப்போகுது, இந்த காலகட்டத்தில் வரும், இப்படி பரவும், இப்படி மரணத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் வடக்கு பக்கத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து பஞ்சம் புறப்படும், அது கோதுமை பஞ்சம் புறப்படும். இவ்வளவு துல்லியமா வெளியரங்கமா எழுதி கொடுக்க யாரால முடியும்? யோசிச்சு பாருங்க. இதையும் படிக்கல, இதையும் கேட்கல, இதை பத்தி கவலையும் இல்லை. ஆனா ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குது? கொரோனா வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குது, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் கொரோனா வருது? அவர் வருதுன்றத எழுதி கொடுத்துட்டாரு ஏற்கனவே. அப்ப இதுல இருந்து தப்பிக்க வேண்டிய அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? இஸ்ரவேல். எகிப்துல வாதை வரும்னு சொல்லிட்டாரு, ஆனா உன்னை அந்த வாதை தாக்காதுங்கிறதையும் சொல்றாரு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுன்னு சொல்றாரு. அப்ப பூச வேண்டிய பொறுப்பு யாருது? நம்ம தானே. வீட்டை விட்டு வெளியே வராதுன்னா வராம இருக்கிறது யாருடைய பொறுப்பு? நம்ம எதையும் செய்ய மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அப்புறம் பழிய தூக்கி மட்டும் ஆண்டவர் மேல போடுறது. ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ? அவர் அங்க உட்காந்துக்கிட்டு 800 கோடி மக்கள்ல உங்களை சோதிக்கிறதா அவருக்கு வேலை. யோசிச்சு பார்த்து இந்த ஆள் மேல மட்டும் சோதனையை போட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம பையன் வந்து சொல்லுவான்ல, வந்து சொன்ன உடனே மார்க் ஷீட் கொண்டாடுவான், கொண்டாந்தா பார்த்தா மேக்ஸ்ல ஃபெயிலா இருப்பான். ஏன்டா ஃபெயிலு? அந்த டீச்சர் என்னை மட்டும்தான் ஃபெயில் ஆக்குறாங்க. அவன் சொல்லுவான்ல, ஏன்டா ஃபெயில் ஆன? அந்த டீச்சருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, எனக்கு மார்க்கே போட மாட்டேங்குது. நான் எந்த டீச்சர் அதை செய்வாங்களா? கரெக்டாக எழுதுறவனுக்கு தப்பா போடுவாங்களா? எழுதுனது தப்பு, பழிய தூக்கி டீச்சர் மேல போடுற மாதிரி பழிய தூக்கி ஆண்டவர் மேல போடுறது. ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படியெல்லாம் செய்யறாரோ? இப்பவும் சொல்றேன், சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் தன் சுய இச்சையினாலே தான் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவருக்கு எதுக்கு பொறுப்பு இல்லை. நம்மளா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு குத்துதே குடையுதுன்னா அவர் என்ன பண்றது? நம்ம போய் எங்கேயாவது தெரியாம நின்றோம், அது எறும்பு பூத்தா இருக்கும். சி, எறும்பு கடிக்குதுங்கிறா, நீ ஏன்டா அது வீட்டுக்கு போன? அதுவே ஓரமா புத்து கட்டி வச்சிருக்கு. தேடி பிடிச்சி அது மேல போய் நின்றுபிட்டு அப்புறம் எறும்பு கடிக்குதுன்னா என்ன செய்யும்? அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம பாட்டு நம்ம பாதையில ஒழுக்கமா தேவனோடு கூட போயிட்டே இருந்தோம்னா கர்த்தர் முழுமையாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன 2 குதிரையின் காலமும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது, நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அடுத்து மிக முக்கியமான காரியம் வரப்போகுது. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. இந்த ரெண்டையும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஆண்டவர் சொன்னபடி இத்தனை துல்லியமாய் காரியங்கள் நடக்குமானால் இனி சொல்ல போற காரியமும் என்ன செய்யும்? துல்லியமாக நடக்கும். ஏன்னா இது என்னுடைய ப்ராஃபஸி இல்ல, வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. சிவப்பு மங்கின நிறமும், சிவப்பும் மங்கின நிறம் உள்ளது. சிவப்பு போயிருச்சு, அடுத்து என்ன வரணும்? பின்னாடி மங்கினது வரணும். மங்கினது எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2026 எப்படி இருக்கும்? அண்டர்லைன் ப்ளீஸ். நான் சொல்லல, நீங்க எதிர்பார்க்கிற தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லுகிறதில்லை. நான் சொல்றது வசனத்திலிருந்து, அவ்வளோதான். என்ன இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க தெரியுமா? இனி ஜனவரி வரைக்கும் உன்னை நான் பார்க்கறதில்ல. அது நல்லதோ கெட்டதோ, இனி நீ நானும் 5 நாள் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஜனவரி 15க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனாலும் நாளைக்கு வரைக்கும் சொல்லித்தான் அனுப்புவேன்.
வாசிங்க 6:8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8. ம் 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 இங்கே 4 விதமான காரியங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 2030க்குள்ள, திருப்பியும் சொல்கிறேன், நான் ப்ராஃபஸி சொல்லலை, நடக்கிற சம்பவங்களுடைய கணக்குகளை வைத்து நான் சொல்கிறேன். இப்போ நடந்த 3.5 வருஷம் இது நடந்துச்சு இல்லையா, கொரோனா 2019 லாஸ்ட்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் நடந்துச்சு. இப்போ 2023 அக்டோபர்லேருந்து இந்த காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த 4 சம்பவங்களும் ஒன்றாக நடக்கும். நான் சொல்கிறது மேக்சிமம் டைம். அது 2025 இன்னிலிருந்தே நான் சொல்கிறேன். இன்னிலிருந்து எப்போ வேணாலும் இந்த 4 சம்பவங்கள் ஒன்றாக நடக்கும். ஒன்று பட்டயத்தினாலும், 2வது பஞ்சத்தினாலும், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான, இது வெளிப்படுத்தல் 6:8 இருக்கக்கூடியதான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அடுத்து மங்கின நிறம் உள்ள குதிரை ஒன்று வரணும். ஏற்கனவே சிவப்பு குதிரை கொள்ளை நோய் போயிருக்கு. அதுக்கு அடுத்து கருப்பு குதிரை பஞ்சம். இப்போ மத்திய 24 நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டபோது அதில் ஆண்டவர் சொன்னது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். இது ரெண்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிருக்கு. இன்னும் அதில் கொஞ்சம் மிச்ச மீதி இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யுத்தங்களின் செய்திகளையும், ஜனத்துக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய், அடுத்து பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் அதில் இருக்குது, மிச்சம் இருக்குது. இந்த 2 முக்கியமான காரியம் தான் நடந்திருக்குது, சிவப்பும் கருப்பும். இன்னும் மங்கின நிறமுள்ள குதிரையில் அடுத்த 4 இருக்குது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், அடுத்து பட்டயம், கொள்ளை நோய், இதெல்லாம் இருக்கு. இந்த 4ம் அடுத்து நடக்கக்கூடியதான அடுத்த 5 வருஷத்துக்குள்ளாக, நான் சொல்றது மேக்சிமம் இயர்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், ப்ராபஸி இல்லை, எந்த கணிப்பும் இல்லை. உட்காந்துக்கிட்டு யோசிக்காதீங்க, பிரதர் 5 வருஷம்ன்றாருனா ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்குமோ, ஆண்டவர் 5 வருஷம் கழிச்சு தான் வருவாரோ அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரொம்ப நாசுக்காக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் பிரதர், நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்களே, ஆண்டவர் எப்போ வருவார்? எனக்கு இந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சாத்தானுடைய தூதனை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னு கேட்டால், பைபிள் படி அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும், மார்க்கு சொல்லுது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். ஸோ இயேசு வர்றது யாருக்குமே அவங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. வேலை முடிஞ்சு. நம்ம ஆள் ஒருத்தர் இருந்தார், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யூடியூப்லலாம் பேசினார். இயேசு வருகிறது பிதா ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இன்னும் நல்லா இருந்துச்சு. இயேசுக்கே சொல்ல மாட்டேனதை பிதா எனக்கு மட்டும் சொன்னாருன்னு சொன்னார். நல்ல விஷயம்தான், ஆனால் அவர் சொன்ன டேட்டில் இயேசு வரல. நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களாம் அந்த டேட்டை சொல்லி சொல்லி இயேசு வரவிடாமல் பண்ணுறாங்க. இவங்க சும்மா இருந்தாலும் அவர் வந்துடுவார். புரியுதா? இப்போ அதனால் நான் 5 வருஷம்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கே ஒழிய வருகைக்கான கணக்கு இல்லை. இந்த சம்பவங்களுக்கான கணக்கு. வருகை எப்போ வேணாலும் வரும். வருகை என்ன செய்யும்? எப்போ வேணாலும் வரும். அவர் வரப்போகிற நாள் சமீபம், ரொம்ப சமீபம்.